நம் இந்தியா சுதந்திரம் பெற்று 80வது வருடம் துவங்கிவிட்டது. மிகவும் பெருமை மிகு தருணம். நம் காலத்தில் யாராவது நம்மை ஆட்டி படைப்பதை நாம் விரும்புவதில்லை அல்லவா? சரி, நம் முன்னோர்களும் நெடுங்காலத்திற்கு முன்பு இதே போன்ற ஒரு நிலையைத்தான் கடந்து வந்திருக்கிறார்கள். இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் வானத்தில் இருந்து சும்மா விழுந்து விடவில்லை. அது இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்கள் எனும் சில அற்புதமான மனிதர்களின் கடின உழைப்பாலும் தியாகங்களாலும் கிடைத்தது. இந்த துணிச்சலான ஆண்களும் பெண்களும் தங்கள் உயிரை பற்றி கவலைப்படவில்லை. அவர்கள் இந்தியாவை பற்றி மட்டுமே கவலைப்பட்டார்கள். ஆகஸ்ட் 15 அன்றுதான் இந்தியா பிரிட்டிஷ் பேரரசிடமிருந்து தனது நீண்ட காலமாக இழந்த சுதந்திரத்தை பெற்றது. இந்த நாளை பற்றி அறிந்து கொள்வது ஒவ்வொரு குடிமகனின் கடமை மட்டுமல்ல, அது நாம் கொண்டுள்ள உரிமையும் கூட. பிரிட்டிஷ் பேரரசின் கீழ் பல ஆண்டுகள் அடிமைத்தனத்திற்கும் கொடுங்கோன்மைக்கும் பிறகு இந்தியா இறுதியாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றதென்பது தெரியும். மகாத்மா காந்தி தனது அகிம்சை எதிர்ப்பு செய்தியுடன் நடத்திய சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு பிறகே இது சாத்தியமானது. இந்த தன்னலமற்ற முயற்சியில் மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், லாலா லஜபதி ராய், ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, ராணி லக்ஷ்மிபாய், பாலகங்காதர திலக் மற்றும் டாக்டர் PR அம்பேத்கர் போன்ற பலர் ஈடுபட்டிருந்தனர். பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெறுவதற்கு ஏராளமான தியாகங்கள் செய்ய வேண்டியிருந்தது. ஏனெனில் அவர்கள் தங்கள் நாட்டை அளவற்ற அன்புடனும் அதிலுள்ள அனைத்து மக்கள் மீதும் அக்கறையுடனும் இருந்தனர். மகாத்மா காந்தி அவர்கள் பாபு மற்றும் தேசத்தின் தந்தை என்றழைக்கப்படும் மகாத்மா காந்தி 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2 பிறந்தார். அவர் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய நபராக திகழ்ந்தார். காந்தி சம்பாரன் மற்றும் கேடா இயக்கங்களில் பங்கேற்றார். அங்கு அவர் துன்புறுத்தப்பட்ட விவசாயிகளின் உரிமைகளுக்காக போராடினார். அவர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான அகிம்சை எதிர்ப்பை ஆதரித்து ஒத்துழையாமை, வெள்ளையனே வெளியேறு மற்றும் சட்ட மறுப்பு இயக்கங்களை வழிநடத்தினார். அவரது முக்கிய நடவடிக்கைகளில் ஒன்று உப்பு வரிக்கு எதிரான அமைதியான போராட்டமான உப்பு சத்தியாகிரகமாகும். இது 1930ஆம் ஆண்டு மார்ச் 12 முதல் ஏப்ரல் 6 வரை நடந்த தண்டி யாத்திரையால் குறிக்கப்பட்டது. இருப்பினும் காந்தி 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30 கொல்லப்பட்டார். ஆனால் அவரது அகிம்சை போராட்ட கொடை நிலைத்து நின்றது. சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி என்றும் அழைக்கப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவை விட்டு அந்நியர்கள் வெளியேற வேண்டும் என்று விரும்பிய ஒரு வசீகரமான தலைவராவார். அவர் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி, எனக்கு இரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்துடன் அதனை வழிநடத்தினார். அவரது முயற்சிகள் உடனடியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் அவரது உறுதியும் தியாகமும் சுதந்திர போராட்டத்தில் மற்றவர்களுக்கு உத்வேகம் அளித்தன. பகத்சிங் பஞ்சாபில் ஒரு சீக்கிய சுதந்திர போராட்ட வீரர் குடும்பத்தில் பிறந்தார். அவர் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்த ஒரு அச்சமற்ற சுதந்திர போராட்ட வீரர். அவர் ஆங்கிலேயர்களின் அநீதிக்கு எதிராக போராடி மத்திய சட்டமன்றத்தின் மீது குண்டு வீசினார். அவர் கைது செய்யப்பட்டு பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுக்தேவ் ஆகியோருடன் தூக்கிலிடப்பட்டார். இது லட்சக்கணக்கான மக்களை சுதந்திரத்திற்காக போராட தூண்டியது. பண்டிட் நேரு என்று அறியப்பட்ட ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்காற்றினார். 1889ஆம் ஆண்டு நவம்பர் 14 பிறந்த அவர் தனது வாழ்நாளை சுதந்திர இயக்கத்திற்காக அர்ப்பணித்தார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களின் போது நேரு பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது தலைமைத்துவமும் அர்ப்பணிப்பும் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்தியாவின் சுதந்திரத்தை பெற்று தந்தன. பின்னர் அவர் இந்தியாவின் முதல் பிரதமரானார். இந்தியாவின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக குறிப்பிடத்தக்க தியாகங்களை செய்துள்ளார்.
இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் நன்கு அறியப்பட்ட ஓர் ஆளுமை. அரச ராஜ்யங்களை ஒன்றிணைத்து ஒரே ஐக்கிய நாடாக மாற்றுவதில் அவர் முக்கிய பங்காற்றினார். இந்தியாவின் சுதந்திரத்திற்கு அவர் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார். 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை புதிதாக உருவாக்கப்பட்ட இந்தியாவுடன் அவர் ஒருங்கிணைத்தார். இருப்பினும் நவீன இந்தியாவை வடிவமைப்பதில் பட்டேலின் தலைமையும் அர்ப்பணிப்பும் ஓர் முக்கிய பங்காற்றின. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்தியாவின் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர். தலித்துகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான பாகுபாட்டை முடிவிற்கு கொண்டுவர அவர் தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார். இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதிலும் அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவத்தையும் நீதியையும் உறுதி செய்வதிலும் அம்பேத்கர் முக்கிய பங்கு வகித்தார். அவரது தியாகங்கள் சமூக புறக்கணிப்பை உறுதியாக நிலைநிறுத்தின, மேலும் பாரம்பரிய சாதி படிநிலைகளின் எதிர்ப்பையும் சந்தித்தன. அம்பேத்கரின் மரபு சமூக நீதியின் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகிறது. மேலும் இந்தியாவின் விளிம்பு நிலை சமூகங்களுக்கு நம்பிக்கையின் சின்னமாகவும் திகழ்கின்றது. லாலா லஜபதி ராய் 1865 பிறந்த லாலா லஜபதி ராய் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஓர் முக்கிய சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார். அவர் தனது நாட்டின் சுதந்திரத்திற்காக மிக முக்கியமான பங்கையும் தியாகத்தையும் ஆற்றியுள்ளார். இவர் இந்தியாவின் உரிமைகளை ஆதரித்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அச்சமின்றி போராடினார். 1928 ஓர் போராட்டத்தின் போது காவல்துறையின் தடியடியால் அவர் கடுமையாக காயமடைந்தார். இந்த காயங்கள் இறுதியில் அதே ஆண்டில் அவரது மரணத்திற்கு வழிவகுத்தன. லாலா லஜபதி ராய் நம் அனைவருக்கும் ஓர் உத்வேகமாக திகழ்ந்தார். பாலகங்காதர திலகர் 1858 பிறந்த இவர் ஓர் புகழ்பெற்ற இந்திய சுதந்திர போராட்ட வீரர். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் அவர் ஒரு முக்கிய பங்காற்றினார். திலக் தனது அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்களுக்காக அறியப்பட்டார். மேலும் மக்கள் ஒற்றுமைப்பட்டு தங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்றும் அவர் ஊக்குவித்தார். இறுதியாக பாலகங்காதர திலகரின் பங்களிப்புகள் இந்தியாவின் சுதந்திர பயணத்தின் இன்றியமையாத பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சந்திரசேகர் ஆசாத் வீரம் மிக்க இந்திய சுதந்திர போராட்ட வீரர். இவர் 1906 பிறந்து 1931 காலமானார். அவரது உறவினர்கள் உத்தரப்பிரதேசத்தின் உன்னாவ் மாவட்டத்தில் உள்ள டஹர்கா கிராமத்தை சேர்ந்தவர்கள். ஆசாத் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு எதிரான தனது அச்சமற்ற போராட்டத்திற்காக மதிக்கப்படுகின்றார். அவர் ஆங்கிலேயர்களுக்கு ஒருபோதும் அடிபணியவில்லை, மேலும் ஒரு சுதந்திர மனிதனாக இறப்பதையே விரும்பினார். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அவர் செய்த மாபெரும் தியாகம் அவரை இந்திய வரலாற்றில் போற்றப்படும் ஒரு நாயகனாக ஆக்கியுள்ளது. கோபாலகிருஷ்ண கோகலே இவர் 1866 ஆண்டு மே 9 பிறந்து 1915 பிப்ரவரி 19 மறைந்த ஓர் முக்கியமான இந்திய தலைவர். ஆட்சியிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கான போராட்டத்தில் அவர் முக்கிய பங்காற்றினார். இந்த இலக்கை அடைவதில் கோகலே தனது அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பிற்காய் மதிக்கப்படுகின்றார். பல சுதந்திர போராட்ட வீரர்களைப் போலவே கோகலேவும் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு ஆதரவை திரட்டுவதற்காக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய தனது குடும்பத்தையும் வீட்டையும் துறந்தார். சுதந்திரத்தை அடைவதற்கு அமைதியான வழிமுறைகளையும் ராஜதந்திரங்களையும் அவர் நம்பினார். அவரது தலைமையும் முயற்சிகளும் பல இந்தியர்களை சுதந்திர போராட்டத்தில் சேர தூண்டின. மேலும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளையும் தியாகங்களையும் மாற்றி காலனி ஆதிக்கத்தில் இருந்து நாட்டை விடுவிப்பதற்கான தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியால் பல தலைமுறையினருக்கு உத்வேகம் அளித்தனர். இந்திய பெண் சுதந்திர போராட்ட வீரர்களில் சரோஜினி நாயுடு ஓர் புகழ்பெற்ற வீராங்கனை ஆவார். 1925 இந்திய தேசிய காங்கிரஸை வழிநடத்திய முதல் பெண்மணி இவரே. 1928 மகாத்மா காந்தியின் அகிம்சை செய்தியை அவர் அமெரிக்காவிற்கு கொண்டு சென்றார். 1930 காந்தி கைது செய்யப்பட்ட போது அவரது இயக்கத்தை இவர் வழிநடத்தினார். 1931 நடைபெற்ற
நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் இவர் பங்கேற்றார். சரோஜினி நாயுடு 1932 அமெரிக்க காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு 1942 21 நாட்கள் சிறையில் இருந்தார். சுதந்திர போராட்டத்தால் உத்வேகம் பெற்ற அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். 1917 இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் என்ற பெருமையை பெற்று அவர் வரலாறு படைத்தார். ராணி லக்ஷ்மிபாய் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஓர் வீரமிக்க இந்திய ராணி. அவர் 1828ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி பிறந்தார். மேலும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடினார். 1857ஆம் ஆண்டு இந்திய புரட்சியில் ஆற்றிய பங்கிற்காக ராணி லக்ஷ்மிபாய் புகழ் பெற்றார். அவர் தனது மகனை முதுகில் கட்டிக்கொண்டு குதிரையில் அமர்ந்து தனது வீரர்களை அல்லது படையை தைரியமாக போருக்கு வழிநடத்தினார். அவர் நமது சுதந்திரத்திற்காக போராடி பெரும் தியாகங்களை செய்து 1858ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி போரில் தனது உயிரை இழந்தார். ராணி லக்ஷ்மிபாய் இன்றைய இளைஞர்களுக்கு, இந்தியர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஓர் அச்சமற்ற பெண்மணி ஆவார். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அகிம்சை வழியை பின்பற்றிய மகாத்மா காந்தி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போராட இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிய சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் புரட்சிகரமான செயல்கள் மூலம் சுதந்திரத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்த பகத்சிங் ஆகியோர் சுதந்திர போராட்ட வீரர்களில் அடங்குவர். அவர்களின் பங்களிப்பும் தியாகங்களும் இந்தியாவின் சுதந்திரத்தை பெறுவதில் முக்கிய பங்கு வகித்தன. அவர்களின் வீரமும் உறுதியும் நாம் கடின உழைப்பால் பெற்ற சுதந்திரத்தை போற்றி இந்தியாவின் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பணியாற்ற நம்மை இன்றும் ஊக்குவிக்கின்றன. இதோ இந்தியாவின் சுதந்திர தினம் குறித்து அதிகம் அறியப்படாத சில உண்மைகள். இந்தியா சுதந்திரம் பெற்றபோது அதற்கான தேசிய கீதம் இருக்கவில்லை. டெல்லியில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களில் மகாத்மா காந்தியால் கலந்து கொள்ள முடியவில்லை. 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி இந்தி அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் சுதந்திர தினமாக அறிவிக்கப்பட்டது. முதல் அதிகாரப்பூர்வமற்ற கொடியேற்றம் 1906ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி கல்கத்தாவில் உள்ள பார்சி பகான் சதுக்கத்தில் நடத்தப்பட்டது. 1904ஆம் ஆண்டில் சுவாமி விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதா அவர்களால் இந்தியாவின் முதல் தேசிய கொடி வடிவமைக்கப்பட்டது. குஜராத் மாநிலம் போர்பந்தரில் பாரத மாதாவிற்கு கோவில் கட்டி பெரிய இந்திய வரைபடம் ஒன்றை தரையில் பதித்துள்ளனர். இந்தியாவின் மாநிலங்களையும் அவற்றின் சிறப்புகளையும் இதில் பொறித்து வைத்துள்ளனர். சுவர்கள் முழுவதும் சுதந்திர போராட்ட காட்சிகளை ஓவியமாக வரைந்து வைத்துள்ளனர். இந்தியா 1947 சுதந்திரம் பெற்றவுடன் 14 பேர் கொண்ட அமைச்சரவைதான் முதலில் பதவியேற்றது. நேரு பிரதமராகவும் பட்டேல் உள்துறை அமைச்சராகவும் பதவியேற்றனர். இந்திய பிரதமராக செங்கோட்டையில் 17 முறை கொடியேற்றியுள்ளார் நேரு அவர்கள். அதிக முறை கொடியேற்றிய பெருமையும் இவருக்குண்டு. இந்தியா சுதந்திரம் பெற்ற அன்று நாட்டுக்காக தேசிய கீதம் இல்லை. ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்ட ஜனகணமன பாடல் 1950 தான் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்த அன்று கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் கொல்கத்தாவில் மத மோதல்களை எதிர்த்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தார் காந்திஜி. மௌரிய பேரரசான அசோகர் கலிங்க நாட்டு போருக்கு பின் இனி போர் செய்வதில்லை என்று உறுதி எடுத்து புத்த மதத்தில் சேர்ந்தார். புத்த மத கொள்கைகளை நாட்டில் பல இடங்களிலும் கல் தூண்களிலும் பாறைகளிலும் செதுக்க செய்தார். அப்படி அவர் செதுக்கிய கல் தூண் ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் சாரநாத் எனும் இடத்தில் உள்ளது. அந்த கல் தூணின் மேற்புற உச்சியில் தாமரை மலரை கவிழ்த்தது போல பீடம் இருக்கிறது. அந்த பீடத்தின் 4 புறமும் தர்ம சக்கரமும் அவைகளுக்கு நடுவே எருது, யானை, குதிரை மற்றும் சிங்கம் என 4 விலங்குகளின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளன. பீடத்தின் மேலே 4 சிங்கங்களை 4 திசைகளையும் மிகுந்த விழிப்புடன் கவனமாக பார்த்து கொண்டு கம்பீரமாக நிற்கின்றது. 4 சிங்கங்களின் உடம்பும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அதாவது நாட்டின் 4 திசையில் வாழும் மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மக்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இல்லை. எல்லோரும் சம இருக்கை பெற தகுதியுள்ளவர்களே என்பது இதன் உட்பொருள். சாரநாத்
தூணில் சிங்கங்கள் நிற்கின்ற இந்த பீடத்தில் உள்ள சக்கரம்தான் நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரம். இதை தர்ம சக்கரம் என்பர். வேகத்தையும் இயக்கத்தையும் குறிக்கின்றது. சக்கரத்தின் இருபுறமும் எருது, குதிரை, யானை, சிங்கம் உள்ளன. யானை நம் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் குறிப்பது. குதிரை வேகத்தையும் முன்னேற்றத்தையும் குறிப்பது. எருது உழைப்பையும், சிங்கம் வலிமையையும் எடுத்து காட்டுகின்றது. தேசிய சின்னத்தில் வடமொழியில் சத்தியமேவ ஜெயதே என்று பொறிக்கப்பட்டிருக்கும். வாய்மையே வெல்லும் என்று அதற்கு பொருள். ஜனவரி 26, 1950 அதாவது நம் முதல் குடியரசு தினத்தன்று இந்த சின்னம் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காந்திஜி 1921 செப்டம்பரில் மதுரை மேலமாசி வீதியில் தான் தன் முழு உடை கோலத்தை துறந்து அரையாடை அணிய துவங்கினார். சுதந்திர போராட்ட மாவீரன் பகத்சிங் சிறையில் அடைப்பட்டிருந்த போது வெள்ளையர் அரசாங்கம் நண்பர்களை காட்டிக்கொடு, பணம் பரிசு தருகிறோம் என்று ஆசை வார்த்தை கூறியது. இதற்கு மசியவில்லை பகத்சிங். இறுதியில் தன் 24வது வயதில் 1931 தூக்கிலிடப்பட்டார். கோவை சிறையில் வ.உ.சி. அவர்கள் இழுத்த கருங்கல் செக்கின் எடை 250 கிலோ. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய பிரதமர் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் இந்திய தேசிய கொடியை ஏற்றுகிறார். இந்த கொடியேற்றம் பல்வேறு ஆண்டுகால போராட்டத்தின் மூலம் நாம் அடைந்த சுதந்திரத்தை குறிக்கிறது. மொத்தத்தில் இந்தியாவும் அதன் சுதந்திர தினமும் ஆழமான வேர்களை கொண்டுள்ளன. அல்லும் பகலும் உழைத்து, அடியிலும் உதையிலும் பிழைத்து, ஒற்றுமையோடு நிலைத்து, வேற்றுமை எண்ணம் களைந்து, அடிமை விலங்கினை உடைத்து, அழுதோர் கண்ணீரை துடைத்து, பெற்ற சுதந்திர காற்றை சுவாசிக்க போராட்ட வீரர்கள் தியாகத்தை யோசிக்க, சிந்திய இரத்தமும் பெருமையை சொல்லுமே, சுதந்திர காற்றும் பெருமையாய் வெல்லுமே. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவனவாயினும் நனிச்சிறந்தனவையே என்பதை உணர்ந்து தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வே இப்பயிரை கண்ணீராய் காத்தோம் கருக திரு உளமோ என்று கண்ணீர் விட்டு காத்து கிடைத்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். வரலாற்றை போற்றுவது ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கத்தான். வரலாற்றில் இருந்து கற்றுக்கொண்டு புது சரித்திரத்தை படைக்க வேண்டும். இந்தியா என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, பல்லாயிரம் கோடி மக்களின் உணர்வு, கலாச்சாரம், மொழி, ஒற்றுமையாகும். ஏழைகள் இல்லாத நாடு, அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, உலக தரத்தின் கட்டமைப்புகள், சுத்தமான சுற்றுச்சூழல், சுகாதாரமான வாழ்க்கை, பசுமையான நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்டவை நிறைந்திருப்பதை உறுதி செய்ய இன்று உறுதிமொழி ஏற்போம். உலகமே உற்று நோக்கும் இந்தியாவின் வளர்ச்சியில் நாமும் ஒரு பங்காய் இருப்போம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.